அனைவருக்கும் வணக்கம். நம்ம சைக்காலஜியில் வந்து டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, பிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம சைக்காலஜி வீடியோஸ் தனியாக போட்டுட்டு வரோம். அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சைக்காலஜி வீடியோ வந்து 3 வீடியோஸ் போட்டுட்டோம். இது 4th வீடியோ சைக்காலஜிக்கு. அது போக சைக்காலஜி ப்ளேலிஸ்ட்லேயும் பிஓ எக்ஸாமில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸோட ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதையும் ரீகால் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்கள் வந்து உட்காந்து டைம் கொடுத்து படிக்க வேணாம். நீங்கள் வந்து ஆடியோ ஃபார்மேட்லேயே ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். 50 கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். 51 வந்து பாருங்கள், சரிங்களா? நனவில் மனதை ஊக்கப்படுத்துவதால் மன நிறை உணர்ச்சி ஏற்படுகிறது என்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நனவில் வந்து மனதை வந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தோம்னா மனநிறை உணர்ச்சி, ஒரு மன நிறைச்சியான ஒரு ஃபீலிங் ஏற்படுது அப்படின்னு சொன்னவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. மிதக்கும் பல்கலைக்கழகம் வந்து எந்த ஆண்டு சென்னை துறைமுகத்திற்கு வந்தது அப்படின்னா 1978ஆம் ஆண்டு. 1978ஆம் ஆண்டு 1 போட்டுக்குங்க, 7 8 இங்கே 9 போட்டுக்குங்க, 1 7 போட்டுக்குங்க, ஒரு கேப் போட்டு, அப்புறம் 8 9. 1978ஆம் ஆண்டு மிதக்கும் பல்கலைக்கழகம் சென்னை துறைமுகத்திற்கு வந்தது. சோஃபி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரூசோ. சோஃபி ரூசோ, சோஃபி ரூசோ, சோஃபி ரூசோ. சோஃபி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரூசோ. பயனீட்டு வாதம் யார் அப்படின்னா ஜான் டூயி. பயனீட்டு வாதம் ஜான் டூயி. பயனீட்டு வாதம் ஜான் டூயி. அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் உள்ளம். அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் வந்து உள்ளம். அகநோக்கு முறை அப்போ அகம்னா உள்ளம், அப்படி ஞாபகம் வச்சுங்க. அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் உள்ளம். நடமாடும் பள்ளி என்ற கருத்தை கூறியவர் மெக்டொனால்ட். நடமாடும் பள்ளி என்ற கருத்தை கூறியவர் மெக்டொனால்ட். அகம்னா உள்ளம், ஸோ அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் உள்ளம். நடமாடுற பள்ளி, நடமாடும் பள்ளி, அப்போ மெக்டொனால்ட் ஞாபகம் வச்சுங்க. நடமாடும் பள்ளி என்ற கருத்தை கூறியவர் மெக்டொனால்டு. கல்வியின் தற்போதைய அமைப்பு டேஸை மையமாக கொண்டதுன்னா குழந்தை, அது ஈஸி. கல்வியின் தற்போதைய அமைப்பு குழந்தை மையமாக கொண்டது. எந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதுனாலும் அதே தாங்க. நம்ம அந்த இது படிச்சோம் இல்லைங்களா மேலே, அந்த மிதக்கும் கப்பல், அதே தான் இங்கே, அதே ஆண்டு தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனை வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்னு யார் கூறுனாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிறாரு அரிஸ்டாட்டில். தனி மனிதருக்கு தானாக மனதில் எழுகின்ற மனசாட்சியற்ற அனுபவம் பற்றி படித்தல் வந்து தற்சோதனை. இது கொஸ்டின்லேயே ஒரு க்ளூ இருப்பாங்க. தனி மனிதனுக்கு தானாக, அப்போ நம்மளுக்கே ஒரு வந்துடுது, அது நாமளே வந்து ஒரு நம்ம மனதில் ஏற்படுகிற அந்த மனசாட்சியற்ற அனுபவத்தை பற்றி படிச்சுக்கிறது வந்து தற்சோதனை. தானாக மனதில் எழுகின்றன, அப்போ தற்சோதனை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை கொண்டிருந்தவர் பெஸ்டாலஜி. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள், வார்த்தைகளுக்கு முன்பே பொருள். அப்போ இது ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுங்க. வார்த்தைகளுக்கு முன்பே, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த பொருள் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா, அவங்க எப்படின்னா பேச வராங்க அந்த மாதிரி. அப்போ அப்படி கண்டுபிடிக்கிறவங்க என்ன அர்த்தம்? பெஸ்ட்டு. அப்போ பெஸ்டாலஜி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை கொண்டவர் பெஸ்டாலஜி. வாழ்க்கை சம்பவ துணுக்கு எதனுடன் தொடர்பு உடையது அப்படின்னா உற்று நோக்கல். வாழ்க்கை சம்பவ துணுக்கு எதனுடன் தொடர்புடையது? உற்று நோக்கல். உற்று நோக்கல். சூழ்நிலையை மனிதனை உருவாக்குகிறது, அது வாட்சன். இதுவும் நீங்கள் க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சூழ்நிலை, மனிதன் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஓடுவோம். டைமுக்கு நிறையா இருந்தனா மெதுவாக போவோம், அதிகமாக இருந்தனா வேகமாக போவோம். அப்போ வாட்சன். இதுக்கு இந்த வாட்ச் ஞாபகம் வச்சு க்ளூ வச்சுக்கோங்க. சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என்றவர் வாட்சன். ஹெரிடிட்டி ஜீனியஸ் என்ற நூலின் ஆசிரியர் கால்டன். ஹெரிடிட்டி ஜீனியஸ், ஹெரிடிட்டி ஜீனியஸ் என்ற நூலின் ஆசிரியர் கால்டன். இது நல்லாவே தெரியுங்க. நுண்ணறிவு சோதனை ஃபீனே, ஆல்பர்ட் ஃபீனே. காரிசானும் அவரது சகாக்கள் கல்வி உளவின் உட்பிரிவுகளை எத்தனை வகைகளாக பிரித்தன? 4. காரிசானும் அவரது சகாக்களும் கல்வி உளவியலோட உட்பிரிவுகளை 4 வகைகளாக பிரித்தனர். மனிதனின் நடத்தையே, இது கொஸ்டின் ஆன்சருக்கு பாருங்கள். மனிதனின் நடத்தையை பிற விலங்குகளின் நடத்தைகளோடு ஒப்பிட்டு கூறுவதில் ஒப்பீட்டு உளவியல். பிரச்சனையை அதன் இயற்கையான சூழலில் பல கோணங்களில் ஆய்வு செய்து இந்த தகவல்களை எல்லாம் பதிவு செய்து அந்த பிரச்சனைக்கு
காரணம் அறிந்து அதை தீர்க்கிற முறை தான் கள ஆய்வு முறை. இப்போது பிரச்சனைனா அது இயற்கையான சூழ்நிலை, பல கோணங்களில் இது எதனால் வருது, ஏன் வருது அப்படின்னு பல கோணங்களில் வந்து நம்ம ஆய்வு செஞ்சு அதோட தகவல்களை வந்து பதிவு செஞ்சு அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா கள ஆய்வு முறை. வயது வந்தோருக்கான நுண்ணறிவை கண்டறிந்தவர் வெஸ்லர். வயது வந்தவர் க்ளூ வச்சு ஏற்கனவே படித்தோம். வயது வந்தவர்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க. அப்போ வெஸ்லர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உளப்பகுப்பிற்கு உட்படுபவர் தன்னிச்சையாக பேச வைத்து அவரது உள் மனதை ஆராய்வு செய்யும் முறை நடத்தை கொள்கை. உளப்பகுப்பிற்கு உட்படுபவர் வந்து அவங்கள தனியாக உட்கார வச்சு அவங்க உள் மனசில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் முறை தான் நடத்தை கொள்கை. சைக்காலஜிஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு அவங்ககிட்ட நல்லா பேச்சு கொடுத்து அவங்க உள் மனசில் வந்து என்ன இருக்குங்கிறத வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. அதுக்கு பேர் தான் நடத்தை கொள்கை. அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜெட். அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜெட். எந்த அனுபவங்கள் மூலம் கற்றல் அனுபவம் நிகழ்கிறதுனா புலன்காட்சி மூலமாக தான் கற்றல் அனுபவம் கிடைக்கிது. ஒரு காட்சி மூலமாக பார்த்தா தான் நமக்கு கற்றல் அனுபவம் கிடைக்கும். ஸோ எந்த அனுபவங்கள் மூலம் கற்றல் அனுபவம் நிகழ்கிறதுனா புலன்காட்சி. சூழ்நிலை என்பது எதனை சார்ந்தது, உளவியல். நுண்ணறிவோட வளர்ச்சிக்கு காரணமும் சூழ்நிலை தான். சூழ்நிலை நல்லா இருந்தால் அவங்க ஐக்கியூ வந்து வளர்ந்த காரணமாக அமையலாம். ஸோ சூழ்நிலை தான் நுண்ணறிவு வளர்ச்சிக்கு காரணம். பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமரப்பருவம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஹர்லாக். பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முயற்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமரப்பருவம் அப்படின்னு சொன்னவர் ஹர்லாக். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் ஆகியவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது முன்னேற்றம், பரிமாணம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் ஆகியவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது இதெல்லாம் சேர்ந்தான வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றம், பரிணாமம். குழந்தை வளர்ச்சியின் நிலைகள் 4. முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண் முன் கொணர்ந்து இருத்தி அதனை உணர்த்தும் கற்பனை வந்து மீளாக்க கற்பனை. அதாவது வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தி அதை வச்சு ரிலேட்டடாக கற்பனை பண்ணுறவங்க மீளாக்க கற்பனை. மீளாக்க கற்பனைனா ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து யோசித்து அதுக்கு வந்து ஒரு கற்பனை உணர்றாங்க இல்லையா, அதை மீளாக்க கற்பனை. அடுத்தது 79. மனித வளர்ச்சியை பாலுணர்வு வளர்ச்சியுடன் தொடர்புபடுத்தி சிக்மண்ட் ஃப்ராய்டு கூறும் நிலைகள் வந்து 6. சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்தாருன்னா சிக்கு, அப்போ 6 ஏன் வச்சுங்க, சிக்மண்ட் அப்போ 6 அப்போ 6. ஏழ்மையோடு மிகவும் தொடர்புடையது உடல்சார் சிக்கல்கள். ஏழ்மையோடு இது எப்படி க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏழ்மைனா எல்லாமே பிரச்சனை உங்களுக்கு. போகிற ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுலேருந்து எல்லாமே பிரச்சனை ஏழ்மைனா. ஸோ உடல்சார் சிக்கல்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏழ்மையோடு தொடர்புடையது உடல்சார் சிக்கல்கள். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்த போது நுண்ணறிவு ஈவு கூடியது அப்படின்னு சொன்னால் லிப்டன். இப்போ தான் நம்ம பார்த்தோம், சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலை இருக்கும்போது வந்து நுண்ணறிவு ஈவு வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தோம். அப்போ நல்ல சூழலில் வளர்த்த போது நுண்ணறிவு ஈவு வந்து அதிகமாகிறது அப்படின்னு சொன்னவர் லிப்டன். லிஃப்ட் ஆகுது ஞாபகம் வச்சுங்க, லிஃப்ட் ஆகுது. இப்போது நல்ல சூழ்நிலை இருந்தால் அறிவு வந்து அதிகமாகுது, அப்போ லிஃப்ட் ஆகிட்டே போகுது, அப்போ லிப்டன். எரிக்சன் 6 அது தெரியும். போலி முதிர்ச்சி நிலை எனப்படும் பருவம் தான் குமரப்பருவம், அதுவும் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். தனியால் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைவது மரபும் சூழ்நிலையும் தான். தனியால் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைவது மரபும் சூழல் தான். ஏன்னா சூழ்நிலை கரெக்டாக அமைஞ்சால் நம்ம நுண்ணறிவு அதிகமாயிரும். அப்போது ஒரு மனுஷனுக்கு வேறுபாடு, தனியார் வேறுபாடுக்கு வந்து மெயின் காரணம் வந்து மரபும் சூழலும் தான். குழந்தையின் உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் வந்து எரிக்சன். குழந்தைகளின் உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சமூக பிரச்சனைகளுக்காக அதிக முக்கியத்துவம் அளித்தவர் யாருன்னா எரிக்சன்.
எரிக்சனோட படிநிலைகள் ஏற்கனவே பார்த்தோம். எரிக்சனுக்கு ஒரு வளர்ச்சி உளவியல் சமூக நிலைகள் வந்து 6. பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை கற்பனை. பிம்பம்னாவே தெரிஞ்சு போச்சு, கற்பனை முடிஞ்சு போச்சு. குழந்தை பிறந்து வளர்ந்து சமூக கலாச்சாரத்தை குறிப்பது சமூக மரபு. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த சமூக கலாச்சாரத்தை குறிப்பது சமூக மரபு. சமூக மரபை குழந்தைகள் தனதாக்கி கொள்ளும் முறை சமூகமயமாதல். சமூக மரபை குழந்தைகள் தனதாக்கி கொள்ளும் முறை சமூகமயமாதல். அடுத்து 89 சிக்கலை தீர்ப்பதற்கான திறனும் சிந்தனை திறனும் இணைந்த இயலுமை வந்து கற்கும் திறன். சிக்கலை தீர்க்கிற திறன், சிந்தனை திறன். இப்போ கற்கும் திறன். தன் அடையாள உணர்வு குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுகிறது அப்படி சொன்னவர் எரிக்சன். தன் அடையாள உணர்வு வந்து குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சி 6 சொல்லியிருக்காங்களா, இப்போ ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுகிறது அப்படி சொன்னவர் வந்து எரிக்சன். சூழ்நிலை தான் ஒருவருடைய நடத்தை மாற்றத்திற்கு பெருங்காரணம் சொன்னது பர்னார்ட். சூழ்நிலைக்கு ஒருவருடைய நடத்தை மாற்றத்திற்கு பெருங்காரணம் பர்னார்ட். குற்றம் புரியும் பண்பும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்தவர் கார்ல் பியர்சன். குற்றம் புரியும் பண்பும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்பில் யார் வந்து ஆய்வு செய்தார்கள் அப்படின்னா கார்ல் பியர்சன். குழந்தைகள் நமது வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை, அவர்களது வாழ்க்கையை பூர்த்தி செய்யவே பிறந்திருக்கிறார்கள் என்று கூறியவர் வில்லியம் மார்ட்டின். அதாவது குழந்தைகள் வந்து நமது வாழ்க்கையை வந்து பூர்த்தி செய்ய பிறப்பதில்லை, அவங்களோட வாழ்க்கையை பூர்த்தி செய்ய தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் வில்லியம் மார்ட்டின். சூழ்நிலையை பற்றி ஆராய்ந்த உயிரியல் ஆய்வாளர் சார்லஸ் டார்வின். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த உயிரியல் ஆய்வாளர், சூழ்நிலை போட்டுக்குங்க, ஒரு ஹைஃபன் போட்டுக்குங்க, உயிரியல் ஆய்வாளர், ஆராய்ந்த உயிரியல் ஆய்வாளர் யாருன்னா சார்லஸ் டார்வின். மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் பருவம் குமரப்பருவம். மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் பருவம் குமரப்பருவம். மேதைகளிடமிருந்து தான் உருவாகிறார்கள் என்பதை ஆராய்ந்தவர் கால்டன். மேதைகளிடமிருந்து உருவாகிறார்கள் என்பதை ஆராய்ந்தவர் கால்டன். நிறையா பேர் நேம் வராங்க. 1-2 ரிலேட்டடாக படிச்சுக்கிறோம். 1-2 வந்து மனப்பாடம் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ட்ரிக் வச்சு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ண வேண்டியதை 2-3 வாட்டி கேட்டால் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டட் மோடில் கேட்டிங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து 2 வாட்டி கேட்டு முடிச்சுன்னா நீங்களே கொஸ்டின் வரவா நீங்களே சேர்ந்து ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மேதைகளிடமிருந்து உருவாகிறார்கள் என்பதை ஆராய்ந்தவர் கால்டன். பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் சூழ்நிலை தான் காரணம். இது நிறையா வாட்டி ஐடியா வச்சுட்டோம். அடலசன் என்ற சொல் லெத்தீன் மொழிச்சொல். அடலசன்கிறது லெத்தீன் மொழிச்சொல், லாட்டின். சரிங்களா? குற்றம் புரிவது பரம்பரை பண்பு அப்படின்னு சொன்னவர் கார்ல் பியர்சன். குற்றம் புரிவது பரம்பரை பண்பு அப்படின்னு சொன்னவர் கார்ல் பியர்சன். தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹார்லாக். தொடர்ச்சியாக கரெக்டாக ஏற்படுற மாற்றங்கள் வந்து ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹார்லாக். இதோட பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து முடியுது. அதாவது ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு 50 போட்டிருக்கோம், அதோட தொடர்ச்சி இது 100 கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக சைக்காலஜிக்கு இப்போ ரீசெண்டாக 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கனாவே முக்கியமான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். இதோட தொடர்ச்சியை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இப்போவும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்கள்.